எண் 5 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக வியாபாரத்துக்குன்னு உள்ளது. ஏன் எண் 5க்கு அந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அரசு, அரசாங்கம், அரசியல் இதில் எல்லாம் ஒருத்தர் மேலோங்கி வரணும் அப்படின்னாக்க அவருடைய பேர் வந்து 1ஆம் நம்பரில் இருந்தால் மேலோங்கி மேலே வந்துடுவார். அதாவது வித்தவுட் எனி இன்டிமேஷன் இன்ஃபர்மேஷன் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்காமையே அந்த வந்து ஒரு இன்ட்யூஷன் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம்தான் நவகிரகங்கள், இந்த எண்கள்னு சொல்லக்கூடியது. 2ஆம் நம்பருங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்பயுமே வளர்பிறை தேய்பிறை சந்திரனுடைய ஆதிக்கம். கொஞ்ச நாளைக்கு கடை நல்லா ஓடுற மாதிரி இருக்கும், அப்புறம் கடை வந்து பேசாமல் நின்ன மாதிரி இருக்கும், அப்புறம் மறுபடியும் ஓடும். ஸோ அதே மாதிரி 3ஆம் நம்பருக்குரியது விவசாய பொருட்கள், பால் பொருட்கள், உணவுப் பொருட்கள், பேக்கரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பிகேஆர் இன்ஷியலில் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சுட்டு டோட்டலில் 5 வர மாதிரி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாத்துக்குமே வந்து டிஎம்பி இந்த 4ஆம் நம்பர் எழுத்துக்கள் ஆரம்பத்திலேயே நிறைவில் வர மாதிரி வச்சுட்டு டோட்டல் 5 வர மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுக்கிரனுக்குரிய தொழில்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ பரதநாட்டிய ஸ்கூல் நடத்துறீங்க, கலைகள் சம்மந்தப்பட்ட ஸ்கூல், பாட்டு கிளாஸு, ஸோ இந்த மாதிரிக்கு வந்து இந்த எழுத்துக்கள் ஆற மாதிரி வச்சுட்டு டோட்டல் 5 வர மாதிரி வச்சுக்க வேண்டியது. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம், ஜோதிடம்னு நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான லைஃப்க்கு தேவையான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம கூட இன்னைக்கு நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. ஸோ நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து இப்போ புதுமையாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நியூமராலஜினா எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஒரு விஷயத்தில் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் நியூமராலஜினா என்ன, அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி ரெண்டுமே ஒன்று தான். அஸ்ட்ராலஜிங்கிறது நம்ம இண்டியூஷன்ஸ் மூலமாக நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட, முனிவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த அஸ்ட்ராலஜிக்கல் அப்படிங்கிறது. இந்த அஸ்ட்ரானமிங்கிறது சயின்டிஃபிக்காக போய் அச்சீவ் பண்ணுறது. இப்போ எந்த இடத்துல 2 பேரும் ஒன்று படுறாங்கன்னா, கிரகணம் ஏற்படுது பார்த்தீங்களா, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். எத்தனை நாள் முன்னாடியோ கணிக்கப்பட்ட ஒரு கணிதம், பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடியது, பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த பழைய பஞ்சாங்கத்தில் கணிக்கப்படுற விஷயங்கள் எல்லாமே அஸ்ட்ரானமிக்கலாக இவங்க அச்சீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சயின்டிஃபிக்காக. ஸோ ரெண்டும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும்போது ரெண்டுமே உண்மைதாங்கிற பொழுது ரெண்டுலேயுமே விஷயம் இருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த அஸ்ட்ரானமிக்கல் அப்படிங்கிறது 9 கிரகங்களை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னாக்க, அதை பார்க்கக்கூடிய கருவிகளெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க. பட் நம்ம இதில் முனிவர்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா 9 நவகிரகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது முழுக்கவே வந்து இன்ட்யூஷன்ஸில் தான் அவங்க கண்டுபிடிச்சது. அதாவது ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்ச அந்த 9 நவகிரகங்களுக்கும் 9 எண்களில் வந்து ஒப்பீடு செஞ்சாங்க. இப்போ 9 எண்கள் அப்படிங்கிற போது உலகம் முழுக்கவே அந்த 9 எண்கள் இருக்குது பார்த்தீங்க. இந்தியாவுக்கு 9 எண்கள், மற்ற கணிதம்னு வரும்போது நீங்கள் பாஷைகள், மொழிகள் வித்தியாசப்பட்டாலும் கூட, ஆனால் எண்கள்னு வரும்போது உலகத்தில் எல்லா பக்கத்துலேயும் 9 எண்கள் தான். இது வந்து அந்த காலத்தில் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்துமே அவங்க 9 எண்ணை தான் எல்லா பக்கமும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 7 விதமான கிழமைகளை தான் எல்லாரும், அந்த இடத்துல மட்டும் இந்த 7 கிழமைகள், 9 எண்கள், 9 கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகிடுச்சு. அதாவது வித்தவுட் எனி இன்டிமேஷன் இன்ஃபர்மேஷன் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்காமையே அந்த வந்து ஒரு இன்ட்யூஷன் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயந்தான் நவகிரகங்கள், இந்த எண்கள்னு சொல்லக்கூடியது. இந்த 9 கிரகங்களும் 9 எண்களோட சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து 9 எண்கள் அப்படின்னு வரும்போது எங்கே இந்த எண்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, பூஜ்ஜியத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 1ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதில்ல, பூஜ்ஜியத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது நமது நாட்டு அறிஞர்கள் தான், வந்து பாஸ்கரா, ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூஜ்ஜியத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து தான் 1ன்னு ஒன்று கிரியேட் ஆகுது. அப்போ பூஜ்ஜியத்துலேருந்து 1 கிரியேட் ஆகும்போது அதனுடைய காப்பி தான் 2ன்னு வந்து 9 வரைக்கும் நிறைவாகிடுது. திருப்பி 9 முடிஞ்சது பிறகு சைக்கிள், ஒரு சைக்கிள் நிறைவுங்கிறது தான் இந்த 10ன்னு சொல்லக்கூடியது. அந்த உருவத்திலேயே உங்களுக்கு அந்த
வடிவத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி எண்களை நம்ம குறிப்பிடும்போது இந்த ஒவ்வொரு எண்களுக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் பிரதியிடப்படுது. ஸோ கிரகங்கள் பிரதியிடப்படுறது மட்டும் இல்லை, நம்மளுடைய அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்கும்போது 1 அப்படின்னு சொல்லும்போது முதல்னு சொல்லக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னாக்க புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லுவாங்க, அமீபான்னு சொல்லுவாங்க. ஒற்றை செல் தாவரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒற்றை செல் உயிரினம்னு சொல்லுவாங்க. இது ஒரு செல் தாவரம், ஒரு செல் உயிரினம்னு சொல்லக்கூடியது. இந்த பரிணாம வளர்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து இந்த 46 அப்படிங்கிற செல் வந்து நம்ம குரோமோசோம் அந்த எண்ணிக்கை வந்து நம்ம மனிதனாக ஹியூமன் பீயிங்காக நம்ம உற்பத்தி ஆகிருக்கோம். அப்போ இந்த 46 குரோமோசோம் நம்பர் இருந்துச்சுனாக்க அவங்க வந்து ஹியூமன் பீயிங். அதை வச்சு தான் பயாலஜிக்கலாக நீங்கள் ஹியூமன் பீயிங்காக இல்லையாங்கிறது உங்களுக்கு குரோமோசோம் 46 இருக்கணும். அப்போ 46ன்னு சொல்லும்போதே 4, 6ங்கிற 2 எண் வந்துடுது. இந்த 46 எண்ணுக்குமா ஒரு புதுமையான ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க, இப்போ எல்லாம் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஃபெர்டிலிட்டிக்குன்னே நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தை அந்த காலத்திலேயே நம்ம இந்த நியூமராலஜிக்கு குரு, எண்கணிதத்துக்கு குரு அப்படின்னு சொல்ல போனால் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க பகவான் ஆதி சங்கரர் தான் இதுக்கு ஆதி குரு. இவர் தான் வந்து இந்த நியூமராலஜிக்கு ஆதி குரு. இது எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க, அவர் எழுதின சௌந்தரிய லகரின்னு ஒரு புஸ்தகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகம் 100 ஸ்லோகம் இருக்கும் அவருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பலஸ்ருதின்னு அதில் எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்லோகத்தை படித்தா இது பலன் கிடைக்கும், இது படிக்கும். அப்போ 46ஆம் நம்பருக்கு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்க சத்புத்திர பேர் உண்டாகும்னு எழுதியிருக்கு. அப்போ புத்திர பேர் உண்டாகும்னு எழுதும்போது ஏன் வந்து ஆதிசங்கரர் வந்து 46 செலக்ட் பண்ணார்னா, மனிதனுடைய குரோமோசோம் எண்ணிக்கை 46. ஸோ அதனால தான் இந்த 46ஆம் நம்பர் ஸ்லோகத்தை நமக்கு அவர் தெரிவு பண்ணியிருக்காரு. அதை நம்ம படிக்கும்போது அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி நம்ம பழைய அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி பழைய ரிஷிகள், பழைய ஆளுக அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுடைய ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சது தான் இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ராமானுஜர்னு நம்ம சொல்கிறோம், கணித மேதை ராமானுஜம். அவர் வந்து எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எதுவுமே இல்லாமல் வெறும் பழைய பேப்பர், பழைய பென்சில் வச்சு எழுதின தியரத்துக்கு தான் இன்னமும் சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் எழுதுனது வந்து ஆரம்பத்தில் ஒன்று, விடை ஒன்று, 2 எழுதிட்டார். இடையில் அந்த ஸ்டெப்ஸ் எப்படி போடுறாங்கங்கிறதுக்கு தான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது வந்திருக்கு. அப்போ எண்கள் இல்லாமல் எந்த விதமான இயக்கமும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு எண்களும் ஒரு இயக்கத்தை குறிக்கிது. அந்த எண்கள் வந்து பொருந்தி இருந்ததுன்னா நற்பலன்களை கொடுக்குது, பொருந்தலைன்னா வந்து தீய பலன்களை கொடுக்குது. இப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு 2 இருக்குது. ஸோ ஒரு எண்ணை வந்து கெட்ட எண்ணுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல எண்ணுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனுடைய பக்கங்களை நம்ம எப்படி வந்து உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நியூமராலஜிக்கல் பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நியூமராலஜியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இப்போ ஒரு தொழில் ரீதியா இல்லை வணிக ரீதியா நம்ம வந்துட்டு போகும்போது அந்த நியூமராலஜின்றது எந்த வகையில் அதுக்கு உபயோகமா இருக்கும், எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒருவேளை நம்ம அந்த பெயருக்கான இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்க சார். ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்குது. இப்போ 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னாக்க அதுக்குன்னு ஒரு அதாவது 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த 1ஆம் நம்பருங்கிறது சூரியனுடைய தன்மையுடையது. அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசு, அரசாங்கம், அரசியல் இதிலெல்லாம் ஒருத்தர் மேலோங்கி வரணும் அப்படின்னாக்க அவருடைய பேர் வந்து 1ஆம் நம்பரில் இருந்தால் மேலோங்கி மேலே வந்துடுவார். 1. 2வது வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸு சரி பண்ணணும், உற்பத்தி பண்ணணும், ஒரு புதிய உற்பத்தி, புதிய உயிர் உற்பத்தி, இதுக்கெல்லாம் நீங்கள் 1ஆம் நம்பரை தான் துணை கொள்ளணும். சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமான சக்தி. ஸோ அந்த எண்களை நம்ம துணைக்கு கொள்ளணும். அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விதமான எண்கள் கோட்பாடு இருக்குது. பொதுவான கோட்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எண் 5 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக வியாபாரத்துக்குன்னு உள்ளது. ஏன் எண் 5க்கு அந்த மாதிரி ஒரு பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த பக்கம் 4 நம்பர், இந்த பக்கம் 4 நம்பர், ஸோ சென்டரில் இருக்கும். அதே மாதிரி கிழமை வரிசையில் புதன்கிழமை வந்து 5ஆம் நம்பருக்குரியது. இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் 3. அப்போ 5ஆம் நம்பர் நடுவில் வரும்போது இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லக்கூடியது. அப்போது ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 10 கடை இருக்குது, ஏன் ஒரு இடத்துல மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு ஏதோ ஒன்று இழுக்குதுன்னு அர்த்தம், அட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த அட்ராக்ஷனுக்கு வந்து இந்த 5ஆம் நம்பர் தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அட்ராக்ஷனில் வரும்போது ஒவ்வொரு எண்ணிக்கையும், இப்போ உதாரணத்துக்கு 14 5 தான், 23 5 தான், 32 5 தான், 41 5 தான், 50 59 நீங்கள் வரிசையாக போயிட்டுருக்கலாம். இதுலேயுமே நீங்கள் வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் தி 2 நம்பர்ஸ்னு இருக்குது. இதில் வந்து 2 நம்பரும் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க 23
41 இது ரெண்டெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் நம்பர்ஸு. ஸோ அந்த நம்பர் வர மாதிரி அந்த வியாபார நிறுவனங்களை அமைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையை கொடுக்குமா? இப்போ இந்த பேர் அப்படின்னு காரணம் சொல்லும் போது இப்போ ஒருவேளை சிலர் பேர் வச்சிருப்பாங்க, ஆல்ரெடி அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு ஒரு நல்ல முறையில் இருந்திருக்கும். சரி, இப்போ சில டைமிங்ல வந்து அவங்களுக்கு டவுன் ஆகும் போது இப்போ நியூமராலஜி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது இல்ல நம்ம ஏன் பார்க்காம வச்சுட்டோம், நம்ம அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எல்லா மக்களிடையே இருக்கும். இப்போ ஒருவேளை அந்த மாதிரியான பெயர்களை என்ன பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகளும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ் வந்து உதாரணத்துக்குமா நம்ம எப்படின்னு பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்க, இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கனாக்க அந்த ஓனருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு பொருந்தின மாதிரி பேர் வைக்கணும், பேர் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பொதுவான நினைப்பு தான் அது. இப்போ ஒருத்தர் என்னுடைய அப்பா நடத்திட்டு இருந்த தொழில் நிறுவனத்தை நான் டேக் ஓவர் பண்ணுறேன். அப்போ எங்கள் அப்பாவோடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் அது பொருத்தமாக இருந்தது, எனக்கு அது பொருத்தமாக இல்லாத பட்சத்தில் அதனுடைய அந்த வியாபாரங்கிறது கெட்டு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பேர் வைக்கணும்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கனாக்க, யூனிவர்சலாக லக்கியஸ்ட்டு எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி அப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டிங்கனாக்க நீங்கள் பேரை வந்து இடையில மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து 7ஆம் நம்பரு 2ஆம் நம்பருங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, எப்பயுமே வளர்பிறை தேய்பிறை சந்திரனுடைய ஆதிக்கம். கொஞ்ச நாளைக்கு கடை நல்லா ஓடுற மாதிரி இருக்கும், அப்புறம் கடை வந்து பேசாமல் நின்ன மாதிரி இருக்கும், அப்புறம் மறுபடியும் ஓடும். ஸோ அதே மாதிரி 3ஆம் நம்பருக்குரியது. 4ஆம் நம்பருங்கிறது சதா தடைகளை ஏற்படுத்தக்கூடியது. 7ஆம் நம்பருங்கிறதும் அதே மாதிரி தான். 8ஆம் நம்பருங்கிறது கர்ம வினைகளை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இதை விட்டுட்டு நம்ம 5ஆம் நம்பர்லேயே பேரை அமைச்சிக்கிட்டோம்னாக்க, இப்போ பேர் அமைக்கும் போதுமா இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு இல்லை இந்த மாதிரியெல்லாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அந்த பிரைவேட் லிமிடெட் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிவிடி எல்டிடின்னு போடுவாங்க. இப்போ எல்லாம் ஃபுல் ஃபார்மில் தான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. அதனால் பிரைவேட் லிமிடெட்னு பதிவு பண்ணுறது தான் சிறப்பானது. அப்போ டோட்டல் நம்பர் வந்து 5ஆம் நம்பர் வர மாதிரி பார்த்துக்க வேண்டியது. சார் இப்போ வந்துட்டு ஒருவேளை மாற்றத்துக்குரிய வழிமுறைகளை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஒருவேளை ஒரு தொழிலுக்கும் ஏற்ப ஒரு நியூமராலஜிக்கல் நம்பர் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அந்த வகையில் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போகிறச்ச அவங்க எந்த எண் மூலமாக வச்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கும் அந்த மாதிரி ஒரு மேஜர் தொழில்களை சொல்லிட்டீங்கன்னா அதுவுமே ஒன்றும் இல்லைம்மா. இப்போ உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி அப்படின்னா நம்ம 5ஆம் நம்பரில் வர மாதிரி வச்சுக்கலாம். பர்டிகுலராக சில தொழில்கள், உதாரணத்துக்கு அக்ரி சம்மந்தப்பட்ட தொழில்கள், அக்ரோ சம்மந்தப்பட்ட தொழில்கள், பால் பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸு, இதே மாதிரி உள்ளது டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து 2ஆம் நம்பர் சந்திரனுடைய ஆதிக்கம் வரும். சந்திரனுடைய ஆதிக்கம் வரும்போது அந்த 2ஆம் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 2ஆம் நம்பருக்கு பதிலாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல தான் நம்ம லெட்டர்ஸ்ன்னு ஒரு கான்செப்டை கொடுக்குறோம். இந்த 2ஆம் நம்பருக்கு உண்டான லெட்டர்ஸை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் நம்பருக்கு என்னென்ன லெட்டர்ஸ்னால் BKRன்னு வரும். இந்த எழுத்துக்கள் ஆரம்பத்துலேயோ அல்லது நிறைவுலேயோ வர்ற மாதிரி இந்த BKR எழுத்துக்களை யூஸ் பண்ணுறது 2ஆம் நம்பர் சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கு, சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதாவது விவசாய பொருட்கள், பால் பொருட்கள், உணவுப் பொருட்கள், பேக்கரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த BKR இன்ஷியலில் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சுட்டு டோட்டலில் 5 வர மாதிரி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே 3ஆம் நம்பர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கன்சல்டன்ட் தொழில்கள், ஆடிட்டிங் பண்ணுறாங்க. ஆடிட்னா பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு வித்தவுட் எனி ஃபார்ம் ஆஃப் மணி, வெறும் பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, படிப்பை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு கன்சல்டன்ட் ஃபார்முக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க CGL இந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற மாதிரியோ இல்லை நிறைவடைகிற மாதிரியோ இந்த CGLல ஆரம்பிச்சுட்டு டோட்டல் 5 வர மாதிரி வச்சுக்கிறது. இப்போ டோட்டலில் வந்து நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது, 5ல் தான் நம்ம வைக்க போகிறோம். ஆனால் அந்த எழுத்துக்கள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த CGL எழுத்துக்களை கன்சல்டன்ட் ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3ஆம் நம்பர், அதாவது கன்சல்டன்ட் ஃபார்ம்ஸுக்கு. 4வது இது ராகுவோட தன்மையுடைய தொழில்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஹோட்டல் தொழில்கள், ஃபர்னிச்சரு, அதே மாதிரி பில்டிங் கட்டுறது, கார் பண்ணுறாங்க இல்லைங்களா, கார் ஷோரூமு, அல்லது கார் வந்து செகண்ட் கார்ஸ் விற்கிறது. ஸோ கார் சம்மந்தப்பட்டது, பால் பொருட்கள், பசுமாடு, 4 கால்களால் நடக்கக்கூடியது தான் ராகுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாத்துக்குமே வந்து DMT இந்த 4ஆம் நம்பர் எழுத்துக்கள் ஆரம்பத்திலேயே நிறைவில் வர மாதிரி வச்சுட்டு டோட்டல் 5 வர மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்குரிய தொழில்கள்னா வித்தவுட் எனி கமிஷன் மட்டும் வாங்கி விற்கிறதுல எந்த பங்கு இல்லை, கமிஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு கான்டாக்ட் மட்டும், அந்த கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. 5ஆம் நம்பருக்கே முக்கியமானது என்னென்னா கம்யூனிகேஷன் தான். இந்த கம்யூனிகேஷன் இங்கே வாங்கி இங்கே விற்றுட்டு இடையில ஒரு கமிஷன் எடுத்துக்கிற அந்த மாதிரியான தொழில்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் வந்து EHNX இந்த 4 எழுத்துக்களையும் ஆரம்பத்திலேயே நிறைவிலேயே வர மாதிரி பேர் அமைச்சிட்டு நீங்கள் டோட்டல் நம்பர் வந்து 41 வர மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த விதமான தொழில்கள் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து 6ஆம் நம்பர் தொழில்கள்னா சுக்கிரனுக்குரிய தொழில்கள்னால் பியூட்டி பார்லர்ஸ். இப்போ பியூட்டி பார்லர்ஸ் நிறையா வந்துருச்சு. பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி புராதன பொருட்கள் வியாபாரம்,
செல்வந்தர்கள் வாங்கக்கூடிய பொருட்கள், பெண்கள் விரும்பி வாங்கக்கூடிய பொருட்கள், சென்ட் வியாபாரம். ஸோ லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ், பேசிக்காக நீங்கள் கண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்குரிய ப்ராடக்ட். இதை எப்படி யூஸ் பண்ணால் VUVW இந்த எழுத்துக்களை ஆரம்பத்தில் நிறைவில் யூஸ் பண்ணிவிட்டு டோட்டல் 5 வர மாதிரி வச்சுட்டிங்கனாக்க சுக்கிரனுக்குரிய தொழில்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ பரதநாட்டிய ஸ்கூல் நடத்துகிறீங்க, கலைகள் சம்மந்தப்பட்ட ஸ்கூல், பாட்டு கிளாஸு, ஸோ இந்த மாதிரிக்கு வந்து இந்த எண்கள் இந்த எழுத்துக்களில் ஆற மாதிரி வச்சுட்டு டோட்டல் 5 வர மாதிரி வச்சுக்க வேண்டியது. 7ஆம் நம்பருங்கிறது கேதுவோட தன்மை. கேதுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்குது, அந்நியன்னு சொல்லக்கூடியது. வெளியில் அப்படின்னா அந்நிய மொழியினர், அந்நிய மதத்தினர், அந்நிய நாட்டினர், வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நடத்துகிறார் ஒருத்தர், கம்யூனிகேஷன், ஏதாவது பாஸ்போர்ட் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் சர்வீசஸ்ஸு, பாஸ்போர்ட் சர்வீசஸ்ஸு, அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, கேமரா சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு தொழில்கள் நடத்துகிறாரு. இப்போ ஒரு கேமரா, ஃபோட்டோ ஸ்டுடியோ, அது மாதிரி வாட்ச் ஷோரூமு, இந்த மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய பாஸ்போர்ட் சர்வீசஸ், இந்த மாதிரி எல்லாம் உள்ள தொழில்களுக்கெல்லாம் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்ஸு, இம்போர்ட்ஸு, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இதற்குண்டான எழுத்து பார்த்திங்கன்னா OZ அப்படிங்கிற எழுத்தை தான் யூஸ் பண்ணணும். டோட்டல் 5 வேணால் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சனிக்குரிய தொழில்கள் என்னென்னா பெரிய பெரிய ட்ரக்ஸ், மெதுவாக செல்லக்கூடிய கனமான வாகனங்கள், பூமியில் வந்து தாது பொருட்களை தோண்டி எடுக்கிறது, சோப்பு பொருட்கள், ஆயில், எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு FPயில் எழுத்துக்கள் ஆரம்பிக்கிற மாதிரியோ அல்லது நிறைவடைகிற மாதிரியோ நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. டோட்டல் வந்து 41, 23, 50, 59 வரைக்கும் நீங்கள் போகலாம். அதே மாதிரி 9ஆம் நம்பருக்குரிய தொழில்கள், இந்த 9ஆம் நம்பருக்குரிய தொழில்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க டாக்டர் தொழில்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், ரத்தம் பார்க்கிற தொழில்கள், லேபரேட்டரிஸு, இந்த மாதிரி ரத்தம் பார்க்கிற தொழில்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 9ஆம் நம்பர் சம்மந்தப்பட்டது, செவ்வாய் சம்மந்தப்பட்டது. இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டதுக்கு எழுத்துக்கள் கிடையாது. ஆனாலும் கூட நான் வந்து சொல்கிறேன், அதுக்கு ஒரு எழுத்துக்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்க NKLD அப்படின்னு 4 எழுத்து இருக்குது. NKLD இந்த 4 எழுத்துக்களில் ஆரம்பிக்கலாம், நிறைவடையலாம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களும் இந்த வியாபாரம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 41 வர மாதிரி வச்சுட்டு இந்த எழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியோ நிறைவடைகிற மாதிரியோ வச்சுட்டிங்கனாக்க தொழில் சம்மந்தப்பட்ட சாப்டர் இதுலேயே அடங்கிடுது எல்லாமே. நீங்கள் வெளியிலலாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தானாகவே நீங்கள் பேர் அமைச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. சூப்பர் சார். ஆக்சுவலி ஆல்ரெடி தொழில் நடத்திட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த எழுத்துக்கள் காம்பினேஷனுங்கிறது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒன்று. நம்ம வந்து அது பர்டிகுலராக அந்த எழுத்துக்களை யூஸ் பண்ணும்போது தான் அந்த எண்கள் மட்டும் இல்லை, எழுத்துக்களும் நீங்கள் சேர்க்கும்போது தான் அதற்குண்டான அந்த வீரியம் வந்து வெற்றியினுடைய வீரியம் அதிகமாக கிடைக்கும். அதான் இதில் ரொம்ப முக்கியமானது.